வினைச்சொல் உருமாற்றம் 2. வெர்ப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் 2. கிரியா பரிவர்த்தன் 2. 3 காரணிகளால் வினைச்சொல் உருமாற்றம் அடைகிறது. காலத்தால், ஆண்பால் பெண்பால் ஆகியவற்றால், ஒருமை பன்மையினால் போன்ற 3 காரணிகளால் வினைச்சொல் உருமாற்றம் அடைகிறது. வினைச்சொல் உருமாற்றம் ஒருமையில் எவ்வாறு நிகழ்கிறது என்று பகுதி 1 பார்த்தோம். பகுதி 2 பன்மையில் எவ்வாறு வினைச்சொல் உருமாற்றம் அடைகிறது என்று பார்ப்போம். முதலில் பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் எவ்வாறு உருமாற்றம் அடைகிறது என்று பார்ப்போம். ஆப்பில் ஆரம்பித்தால் ஹையில் முடியும். ஆப் ஒருமை என்றாலும் ஆத்தே என்று உருமாற்றம் அடைகிறது. ஏனென்றால் மரியாதையுடன் கூறும்போது ஆத்தே என்று உருமாற்றம் அடைகிறது. பெண்பாலில் ஆத்தி என்று உருமாற்றம் அடையும். ஆப் ஆத்தே ஹை. பெண்பாலில் ஆப் ராம் அவர் ரவி ஆத்தே ஹை. ராம் ரவி என்று 2 நபர்கள் இருப்பதால் புளூரலில் வருகிறது. புளூரல் ஆண்பால், பன்மை ஆண்பால். சீதா और கீதா ஆத்தி ஹை. சீதா கீதா 2 நபர்கள் என்பதால் புளூரலில் வருகிறது, பன்மையில் வருகிறது. பெண்பால் பன்மை. ஹம் ஆத்தே ஹை. ஹம் என்பது புளூரல் என்பதால் ஆத்தே என்று வெர்ப் உருமாற்றம் அடைகிறது. பெண்பாலில் ஆத்தி என்று உருமாற்றம் அடைகிறது. ஏ ஓ ஆத்தே ஹை. பன்மை ஆண்பால், ஆத்தே என்று மாறுகிறது. ஏ ஓ ஆத்தி ஹை. பெண்பால் பன்மை, அதனால் ஆத்தி என்று மாறுகிறது. இப்போது கடந்த காலத்தில் வினைச்சொல் எவ்வாறு உருமாற்றம் அடைகிறது என்று பார்ப்போம். ஆப் என்பது ஒருமை என்றாலும் மரியாதையுடன் கூறும்போது பன்மை போலவே வரும், ஆத்தே என்றே வரும். ஆத்தே தே, ஆப் ஆத்தே தே என்று ஆண்பாலிலும், ஆப் ஆத்தி தி என்று பெண்பாலிலும் வரும். ராம் அண்ட் ரவி ஆத்தே தே. பன்மை ஆண்பால், ஆத்தே என்று வருகிறது, ஆத்தே தே. சீதா और கீதா ஆத்தி தி. பெண்பால் பன்மை ஆத்தி தி என்று முடிகிறது. அம் ஆத்தே தே. ஆண்பால் பன்மை ஆத்தே தே என்று வருகிறது. பெண்பாலில் ஆத்தி தி. அம் ஆத்தி தி பன்மை பெண்பால். ஏ ஓ ஆத்தி தே. ஏ ஓ இரண்டுமே பன்மைதான், அதனால் ஆத்தே தே என்று வருகிறது. ஆண்பாலில் ஆத்தே தே என்றும் பெண்பாலில் ஆத்தி தி என்றும் வருகிறது. ஏ ஓ ஆத்தி தி பன்மை பெண்பால். ஆனா என்ற வினைச்சொல் ஃபியூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் எவ்வாறு மாறுபடுகிறது, உருமாற்றம் அடைகிறது என்று பார்ப்போம். ஆப் ஆயேங்கே. சிங்குலர் என்றாலும் ஆண்பால் சிங்குலர் என்றாலும் மரியாதையுடன் கூறும்போது ஆயேங்கே என்று கூறுகிறோம். பெண்பாலில் ஆயேங்கி என்று கூறுகிறோம். ஆப் ஆயேங்கி என்று கூறுகிறோம். ராம் அண்ட் ரவி ஆயேங்கே. புளூரல் என்பதால் ஆயேங்கே என்று வரும், வருவார்கள், வருவான் அப்படி. பெண்பாலில் ஆயேங்கி. பன்மை பெண்பாலில் ஆயேங்கி. சீதா और கீதா ஆயேங்கி. அம் ஆயேங்கே. ஆண்பால் பன்மை என்பதால் ஆயேங்கே என்று வரும். பெண்பாலில் அம் ஆயேங்கி என்று வரும். பன்மை பெண்பாலில் ஆயேங்கி என்று வரும். ஓ ஆயேங்கி. ஆண்பால் பன்மை, பன்மையில் ஆயேங்கே என்றும் பெண்பாலில் ஆயேங்கி என்று வரும். தற்போது செம்மறியாக 3 காலங்களிலும் ஆண்பால் பெண்பாலில் ஆனா என்ற வினைச்சொல் எவ்வாறு உருமாற்றம் அடைகிறது என்று பார்ப்போம். ஆப் என்பது பன்மையிலேயே வரும். ஆப் ஆத்தே ஹை. பெண்பாலில் ஆப் ஆத்தி ஹை. பிரசன்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸில் ஆத்தே தே. பெண்பாலில் ஆத்தி தி.
ஃபியூச்சர் டென்ஸில் ஆவுங்கே, பெண்பாலில் ஆவுங்கி. ராம் அண்ட் ரவி ஆத்தே ஹை, பன்மை என்பதால் ஆத்தே ஹை என்று முடியும். எதிர்காலத்தில் ஆயேங்கே, கடந்த காலத்தில் ஆத்தே தே. பெண்பாலில் பன்மையில் சீதா और கீதா ஆத்தே ஹை, ஆத்தி ஹை ப்ரெசன்ட் டென்ஸிலும், ஆத்தி தி பாஸ்ட் டென்ஸிலும், ஆயேங்கி எதிர்காலத்திலும் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் ஹம்மில் ஆரம்பித்தால் ஹையில் முடியும் பன்மை என்பதால். பாஸ்ட் டென்ஸில் தேவில் முடியும். ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கே வில் முடியும். அதேபோல் பெண்பாலாக இருந்தால் ஆத்தே ஹை, ஆத்தி ஹை அப்படி முடியும். பாஸ்ட் டென்ஸில் ஆத்தி ஹையில் முடியும். ஃபியூச்சர் டென்ஸில் ஓங்கியில் முடியும். ஏ ஓ என்று ஆரம்பித்தால் பன்மையில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹைங்கில் முடியும். பாஸ்ட் டென்ஸில் தேவில் முடியும். ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கேவில் முடியும். பெண்பாலாக இருந்தால் ஹைங்கில் ப்ரெசன்ட் டென்ஸிலும், தீயில் தீ என்று பெண்பால் முடியும் பாஸ்ட் டென்ஸில். ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கியில் முடியும். ஏ ஓ என்று ஆரம்பித்தால் பன்மையில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹைங்கில் முடியும். பாஸ்ட் டென்ஸில் தேவில் முடியும். ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கேவில் முடியும். பெண்பாலாக இருந்தால் ஹைங்கில் ப்ரெசன்ட் டென்ஸிலும், தீயில் தீ என்று பெண்பால் முடியும் பாஸ்ட் டென்ஸில். ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கியில் முடியும். இதுவரை ஆனா என்ற வினைச்சொல் எவ்வாறெல்லாம் உருமாற்றம் அடைகிறது என்று பார்த்தோம். 3 காரணிகள். ஒன்று காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இன்னொன்று ஆண்பால் பெண்பால் ஜெண்டர். மூன்றாவது சிங்குலர் புளூரல் ஒருமை பன்மை. ஆகிய 3 காரணிகளால் அதற்கு தகுந்தால் வினைச்சொல் மாறுபடும். அடுத்த வகுப்பில் இன்னொரு இலக்கண குறிப்புடன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.